மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உன்னத சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். அவருடைய சிறகின் நிழலில் சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்கிறவர், என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவர், துணையாளர், தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரர், பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஆராதனை கைகளை உயர்த்தி. உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, கர்த்தருக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபையை காத்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எனக்கும் பயமில்லையே. சொல்லுவோம். இயேசு ராஜா என்பவரே, எதற்கும் பயப்பட மாட்டேன். பயமில்லையே. ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதிப்போம். பலத்தோடு, உள்ளத்தோடு, இதற்கு நாடுகளிலிருந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உயிருள்ள நாட்களெல்லாம் அவரை புகழ்ந்து பாடுவோம். உம்மை பாடிடுவேன். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். அவர் செய்த நன்மைகளை நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆவி மேல, ஆராதனை ஆவி நிறைஞ்சு துதிங்க. அவங்க மேல் கண் நேரமில்லை. உமக்கே, கர்த்தாவே, கர்த்தரை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறோம். உமக்கே, உள்ளவர்களே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I bring greetings to you in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். I thank God for this wonderful time where we can come freely in the name of Jesus Christ Yes. for worship. இயேசு கிறிஸ்து நாமத்திலே நம்ம ஆராதிப்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த விடுதலைக்காக நான் நன்றி சொல்கிறேன். I want to read a scripture portion from the New Testament, 2 Timothy chapter 4 verse 16 to 18. புது ஏற்பாட்டிலிருந்து நான் இன்றைக்கு வாசிக்க விரும்புகிறேன். இரண்டாவது திமோத்தேயின் புத்தகம் 2 Timothy chapter 4 நான்காவது அதிகாரத்தின் verse 16 to 18. 16லிருந்து 18 வரைக்கும் வாசிக்க கேட்போம். Have you all taken the word? Did you open up your Bibles, or you are watching or looking at these? That's good.
2 Timothy இரண்டாவது திமோத்தி எழுதின இரண்டாவது Yes. திமோத்தியின் 4வது அதிகாரத்தின் from 16 verses to 18. 16 18 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறும் தக்கதாகவும் புறஜாதியர் எல்லோரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையில் நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருடைய சதாகாலங்களிலும் மகிமை உண்டாததாக. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Now the man of God, Apostle Paul, writes this letter to Timothy. பவுல் அப்போஸ்தலர் திமோத்திக்கு எழுதின இந்த கடிதம். And in his description, Apostle Paul wrote an experience from his life. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து அப்போஸ்தலர் பவுல் வந்து திமோத்தி அவர்களுக்கு எழுதுகிறார். So in that description, Apostle Paul says in verse 16, all forsook me. இங்கே 16வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது பவுல் அப்போஸ்தலர் இவ்வாறாக சொல்லுகிறார், எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். Everyone has left me. எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். So Paul became alone or lonely? அப்பொழுது அவர் தனிமையாக்கப்பட்டார். அவர் யாரும் இல்லை அவர் கூடவே. All forsook me. எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். And verse 17, but the Lord stood with me and strengthened me. 17வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்காக ஒன்று. And verse 18, and the Lord will deliver me from every evil work and preserve me for his heavenly kingdom. 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருடைய சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. Amen. These are very practical verses, practical circumstances. இதெல்லாம் வாழ்க்கையிலே நடைமுறையாக நடக்கின்ற காரியங்கள். All the believers or all the people forsook, left Paul. எல்லா விசுவாசிகளும் பவுல் அப்போஸ்தலர் அவர்களை விட்டு சென்றார்கள். But the Lord Jesus Christ stood with Paul and strengthened Apostle Paul, the servant of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ அவருக்கு பவுல் அப்போஸ்தலருக்கு துணையாக நின்று அவரை பலப்படுத்தினார். Therefore in verse 18, Apostle Paul with great hope talking something that what would happen to him in the future, that is the Lord will deliver me. 12வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் ஒரு விசுவாசத்தோடு சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று. I do not know how are you this evening. இந்த மாலை வேளையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. I do not exactly know what all your experiences in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் போய் கொண்டிருக்கிற அனுபவம் என்ன என்பது எனக்கு தெரியாது. I do not know how is your mindset now. உங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய நிலைமை என்ன என்பது எனக்கு தெரியாது. Are you discouraged or excited? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா இல்லை துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Some of you may be on the moon, I do not know. நீங்கள் இப்பொழுது நீங்கள் ஒருவேளை நிலாவிலே இருக்கலாம். But we believe and serve a God who is faithful. ஆனால் நாம் சேவிக்கின்ற தேவனோ உண்மையுள்ளவராய் இருக்கிறார். I am excited about it. நான் அதை குறித்து சந்தோஷமாக I இருக்கிறேன். am confident about it. நான் அதை குறித்து நம்பிக்கையாக I இருக்கிறேன். am bold about it. அதை குறித்து நான் திடமாக இருக்கிறேன். Because our God is a faithful God. ஏனென்றால் நம்முடைய தேவன் சொல்லுகின்ற வார்த்தை செய்கின்றவராய் People இருக்கிறார். may leave us, but God will never leave us. மனிதர்கள் நம்மை விட்டு விடலாம், ஆனால் தேவன் நம்மை ஒரு காலத்திலும் விட்டு விடுவதில்லை. If you look into concordance, either in a book or in online, at least there are 100 references where the promise is, I will never leave you nor forsake you. நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், நிறைய இடத்துல ஒரு 100 தடவையாவது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. God will never leave his people. கர்த்தர் அவருடைய மக்களை ஒரு காலத்திலும் கைவிட மாட்டார். It is the human beings may leave us, மனிதர்கள் தான் நம்மை விட்டு விலகுவார்கள். but God is always with us. ஆனால் தேவனோ நம்மோடு எப்பொழுதும் இருப்பார். Hallelujah. ஹல்லேலூயா.
What a wonderful experience Paul is writing. The Lord stood with me and strengthened me. இங்கே எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியங்களை குறித்து 10 அப்போஸ்தலர் சொல்கிறார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார் என்று. Do you need the strength of God this evening? இந்த மாலை வேளையிலே தேவனுடைய சக்தி உங்களுக்கு தேவைப்படுகிறதா? Do you need the presence of God with you? தேவனுடைய பிரசன்னம் என்ற மாலை வேளையிலே உங்களுக்கு தேவைப்படுகிறதா? Do you feel empty in your life? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெறுமையாக இருக்கிறீர்கள் என்று Are you நினைக்கிறீர்களா? fearful, tired? நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? But Jesus, who is faithful, is always with you. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருப்பதனால் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். John's Gospel chapter 14 verse 18, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். where we read the promise of Jesus Christ. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். 14:18, I will not leave you orphans, I will come to you. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். Jesus promise, we have to believe it. இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையா இருப்பதனால நம்ம அதை நம்ப வேண்டும். We need to remind ourselves with the very words of Jesus. நம்மையே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையினாலே. Jesus was speaking to his disciples or followers or the believers. I will not leave you orphans. இயேசு கிறிஸ்துவோ அவருடைய சிஷ்யரிடம் அவரை நம்புகின்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை தான் இது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று. Our God is a faithful God. நம்முடைய தேவன் விசுவாசமுள்ள தேவனாக இருக்கிறார். Our Lord will not misunderstand us. People may misunderstand. Some of the people at some times may misunderstand, but God will never misunderstand you. நம்முடைய மனிதர்கள் நம்மை ஒருவேளை நம்மை புரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு நம்மை குறித்து நன்றாக அறிவார். We may misunderstand God and His word, but Jesus will never misunderstand us. நாம் ஒருவேளை தேவனை நம்ம தெரியாமல் இருக்கலாம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கோ நம்மை எப்பொழுதும் தெரிந்தவராக இருக்கிறார். Therefore He said He will not leave us. ஆகையினால அவர் சொல்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை என்று. Do you feel as orphan in this life or in your situation? உங்களுடைய இப்பொழுதைய சூழ்நிலையில் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Believe in Jesus and His words. இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள். I would like to use few examples from the scriptures, from the history of Israelites, where God promised them that He would be with them. வேதாகமத்திலிருந்து 2 உதாரணங்களை நான் கூற விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்களிடம் தேவன் சொன்னார், நான் உங்களோடு இருப்பேன் என்பதை குறித்து. Please go with me to the book of Joshua chapter 1 verse 5, where Moses was speaking to Joshua. யோசுவாவின் புத்தகத்தின் 1வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் பார்ப்போம். அங்கே யோசுவாவுடன் தேவன் பேசுகிறார். Chapter 1, Joshua chapter 1 verse 5. யோசுவாவின் புத்தகத்தின் 1வது அதிகாரத்தின் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Amen. Amen. I will not leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. It was not exactly Moses talking to Joshua. These were the very words of God speaking or coming out through the Moses. இது மோசே யோசுவாவிடம் சொன்ன வார்த்தை அல்ல, மோசே மூலமாக தேவன் சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. Isn't it? அல்லவா? Because Moses cannot be with Joshua all the time. ஏனென்றால் மோசே எப்பொழுதும் யோசுவாவோடும் இருக்க முடியாது. Because Moses himself is a human. ஏனென்றால் மோசே அவரே ஒரு மனிதனாக இருப்பதனால. But our God is an eternal God. ஆனால் நம்முடைய தேவன் நித்திய தேவனாக இருக்கிறார். He was, he is and he would be. அவர் இருந்தார், இருக்கிறார், இருப்பார். For God there is no beginning, no end. அவர் முதன்மையிலிருந்து கடைசி வரையிலும் இருப்பார். So the Lord Jehovah speaking through Moses to Joshua
we need to understand very clearly. இங்கே நாம் ஒரு காரியம் புரிய வேண்டும், யெகோவா மோசே மூலமாக யோசுவாவிடம் பேசுகிறார் என்பதை. As I was with Moses, so I'll be with you. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். I will not leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. In verse 6, be strong of good courage. 6வது வசனத்திலே சொல்கிறார், பலன் கொண்டு திடனாயிரு. Be strong. பலன் கொண்டு திடனாயிரு, திடம் மனதாயிரு. Be of good courage. திடம் மனதாயிரு. So, this is one example இது ஒரு உதாரணம். where God speaking to Joshua. இங்கே தேவன் யோசுவாவிடம் பேசுகிறார். Be strong and be courageous. பலன் கொண்டு திடமனதாயிரு. Be strong and be bold. பலன் கொண்டு தைரியமாகிரு. Because I will not leave you ஏனென்றால் or forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will be with you just like Moses. நான் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பேன். Amen. ஆமென். What a wonderful promise. எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். What an encouragement to Joshua. உற்சாகப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. People may leave you மனிதர்கள் நம்மை விட்டு போகலாம், for whatever reason it may be, எந்த காரணத்துக்காக இருக்கலாம். but God will not leave you. ஆனால் தேவன் ஒரு காலத்தில் உன்னை விட்டு விலகுவதில்லை. God will not forsake you. அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. We must understand God's promise. இது நாம் கர்த்தருடைய தேவன் தந்த இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. ஹalleluya. Shall we read from 1 Corinthians chapter 1 verse 9? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை நாம் வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 1:9 வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். God is faithful. கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Our God is a faithful God. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாய் He is a இருக்கிறார். reliable God. அவர் உற்சாகப்படுத்துகிற தேவன். You and I, we can trust Him. நாம் நீங்களும் நானும் அவரை நம்பலாம். He will not cheat us. அவர் நம்மை ஒரு காலத்திலும் ஏமாற்ற மாட்டார். Hey, listen, He will not cheat us. கேளுங்கள் அவர் ஒரு People may cheat ஏமாற்ற மாட்டார். us. People must have cheated us many times. மனிதர்கள் நம்மை Told lies, talked behind our back. மனிதர்கள் நம்மை நிறைய முறை ஏமாற்றி இருப்பார்கள். நம்முடைய People must have created story and spread around. நம்மை குறித்து பல காரியங்களும் பேசி இருப்பார்கள். But our God is a faithful God. ஆனால் நம்முடைய கர்த்தரோ இயேசு கிறிஸ்துவோ நம்பிக்கையுள்ளவராய் Are you இருக்கிறார். listening? உண்மையுள்ள நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Are you listening? நீங்கள் God's கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? word. We serve a holy God. நாம் ஆராதிக்கின்ற தேவன் பரிசுத்த தேவனாய் We இருக்கிறார். serve a truthful God. நாம் உண்மையுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We worship a God who is faithful. நாம் ஆராதிக்கின்ற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Amen. Amen. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. What a confidence, எவ்வளவு peace, உற்சாகமான calmness, வார்த்தை. quietness we feel in our heart. நம்முடைய ஹிருதயத்தில் எவ்வளவு அமைதியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது இது கேட்கும் பொழுது. Because we do not have to have the feeling of doubt and fear, because God's faithfulness is always there for us. நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, துக்கப்பட தேவையில்லை, சந்தேகப்பட தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு எப்பொழுதும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். We can depend on God's faithfulness. நாம் கர்த்தருடைய காரியத்தில் நாம் உண்மையுள்ளவர், அவருடைய உண்மையிலே நம்பலாம். We all know the song, Great is Thy Faithfulness. Great is thy faithfulness என்ற பாடலை நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். Isn't it? அல்லவா? From the book of Lamentation chapter 3 verse 22 and 23. God's faithfulness is great. பிரசங்கி 3வது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். தேவனுடைய காரியங்கள் எப்பொழுதும் அவருடைய உண்மை எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்று. Our God is a faithful God. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். His faithfulness is always reliable. அவருடைய உண்மை நாம் அவருடைய உண்மையிலே நாம் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருக்கலாம். So God gave a promise to Joshua that don't be discouraged, Joshua. I will not leave you nor forsake you. தேவன் யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. Up to now I was with Moses, but I'm going to be with you. நான் மோசேயோடு இருந்தது போல நான் உம்மோடும் இருப்பேன் என்று யோசுவாவிடம் தேவன் சொல்கிறார். So now what you need to do is be courageous.
ஆகையினால இப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால் திடமனமாய் இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Secondly, I would like to use one more example from the Old Testament. இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். King David was speaking to his son Solomon. தாவீது ராஜா அவருடைய மகன் சோலமனுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். The subject is God's faithfulness. இங்கே தேவனுடைய நம்பிக்கையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். In other words, father lovingly speaking to his own son. இங்கே தந்தையானவர் அன்போடு தன் மகனோடு பேசுகிறார். Let us refer to the book of 1 Chronicles chapter 28 verse 20. 1 நாளாகமம் 28வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 Chronicles chapter 28 verse 20. Yes. 1 நாளாகமம் 28வது அதிகாரத்தின் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலோமனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். Hallelujah. Amen. Did you look at the verse? இங்க இந்த வசனத்தை நீங்க வாசித்தீர்களா? Are you following the scriptures? இந்த வேத பாரத்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டு வரீங்களா? Yes, chapter 28 verse 20. 20வது 1 நாளாகமம் 28வது அதிகாரத்தின் 20வது வசனத்திலே கர்த்தர் Deliberately I am repeating the scripture reference so that none of you, even one of you, may not miss. நான் மறுபடியும் இந்த வார்த்தைகளை வற்புறுத்துவதற்கு காரணம் எதற்கென்றால் நீங்கள் யாரும் இதை குறித்து மறந்து போடக்கூடாது என்பது. Because I want each and every one of you to listen to God's word. இங்கே ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே. So that every one of you will be blessed. ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். In verse 20, David said to his son Solomon, 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது தன் குமாரனாகிய சோலமனை நோக்கி, inverted commas, that means is a quotation. இங்கே அவர் பேசுகிறார். Do you have inverted commas there in your Bible? No, not in Tamil. Okay, in English there is. In English there is, be strong and of good courage and do it. Do not fear nor be dismayed, for the Lord God, my God, will be with you. He will not leave you nor forsake you until you have finished all the work for the service of the house of the Lord. நீ பலன் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற சகல கிரியைகளையும் நீர் முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். Amen. Amen. In this verse, the main part is God will not leave you, my son Solomon. இந்த வார்த்தையில் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம் என்னென்றால், தாவீது சாலமோனிடம் சொல்கிறார், தேவன் உன்னை ஒரு காலத்திலும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். My God will not leave you nor forsake you. என்னுடைய தேவன் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். Therefore don't be discouraged. ஆகையால நீ பயப்பட தேவையில்லை. Be strong and of good courage. திடமானதாயிரு, நீ பலன் கொண்டு தைரியமாயிரு. David has experience with God and God's faithfulness. தேவனுடைய மகிமையை குறித்தும் தேவனுடைய faithfulness குறித்தும் தாவீது நிறைய அனுபவம் உண்டு. According to the context of the Bible, we need to understand now David has come to an old age. இங்கே நாம பார்க்கும்போது தாவீதுக்கு வயது முதிர்ந்தவராய் இருக்கிறார். So the power has been transferred to his son, the kingship. அவருடைய மகனுக்கு அவருடைய அரசாங்கம் ஒப்புவிக்கப்பட்டது. Now David says, be strong. இங்கே தாவீது மகனை பார்த்து சொல்கிறார், நீ பலன் கொண்டு தைரியமாயிரு என்று. How can he be strong? அவன் எவ்வாறாக பலன் கொண்டு இருக்க முடியும்? Because God will be with Solomon. ஏனென்றால் தேவன் சாலமோனோடு கூடவே இருப்பார். Hallelujah. Hallelujah. God is not going to leave Solomon alone. தேவன் சாலமோனை விட்டு விலக மாட்டார். Are you discouraged this evening? இந்த மாலை வேளையில நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? God will not leave us. தேவன் நம்மளை ஒரு காலத்திலும் விட்டு விடுவதில்லை. We may have challenges and difficulties in life. வாழ்க்கையிலே உங்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கலாம். Our God is an eternal God. ஆனால் நம்முடைய தேவனும் நித்திய தேவனாக இருக்கிறார். Our God is an I am God.
அவர் நானே தேவன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். According to Hebrews chapter 13 verse 8, எபிரேயர் 13வது அதிகாரத்தின் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது Jesus Christ is same yesterday, today and forever. நேற்றும் இன்றும் நாளையும் நான் ஒன்று போல் இருப்பேன் என்று சொல்கிறார். Isn't it? அல்லவா? Hallelujah. ஹalleluya. Jesus will not leave us. தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு காலத்திலும் விட்டுவிட மாட்டார். He is not going to forsake us. அவர் நம்மை கைவிடுவதில்லை. He is going to be with us. அவர் நம்மோடு எப்பொழுதும் இருப்பார். His word and promise is a faithful word. அவருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. So therefore we do not have to be discouraged. ஆகையால நாம் சோர்ந்து இருக்க வேண்டிய தேவையில்லை. We don't have to be weak. நாம் பலவீனப்பட்டு We need to be strong. நாம் தைரியசாலிகளா இருப்போம். Hallelujah. 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 Wonderful promise of a father to his son. ஒரு பிதா தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை இது. Again the practicality needs to be understood. இது நாம் வாழ்க்கை நடைமுறையில் நடக்கின்ற காரியங்களை குறித்து நாம் As a loving, experienced, able father, David cannot be always with his loving son Solomon. ஒரு அனுபவப்பட்ட தாவீது எப்பொழுதும் அவன் மகன் சாலமோனோடு கூட இருக்க முடியாது. But God can be always with King Solomon. ஆனால் தேவனோ எப்பொழுதும் சாலமன் ராஜாவோடு கூட இருக்க முடியும். We all love our mothers and fathers. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பெற்றோர்கள், அதாவது அப்பா அம்மாவை நாம் ரொம்ப ஆதரிக்கின்றோம். We wish and strongly desire that they are always with us. நாம் எப்பொழுதும் விரும்புகிறோம் அவர்கள் நம் பெற்றோர்கள் நம்மோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று. With our experience we know that it is not possible. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் நமக்கு தெரியும் அது. That's why we see mothers running towards their children say, I will not be always with you, you need to learn these things, be independent, try to do it for yourself. ஆகையினால் தான் தாய்மார்கள் வந்து பிள்ளைகளை பார்த்து நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்க மாட்டேன், ஆகையினால நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதை. Isn't it? அல்லவா? They know that they cannot be with their children always. They wish they want to be with their children. அவர்களுக்கு விருப்பம் அவர்கள் மக்களோடு இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று, ஆனால் அது முடியாத காரியமாக இருக்கிறது. Dear brothers and sisters, சகோதர சகோதரிகளே, God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். David was speaking to his son Solomon. தாவீது அவனுடைய மகன் சாலமோனிடம் பேசிக்கொண்டிருந்தார். My God, he will not leave you or forsake you. என் தேவன் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று. What a great promise it is. எவ்வளவு அருமையான ஒரு உற்சாகமுள்ள உறுதியுள்ள வார்த்தை இது. Sometimes my wife Anna and me discuss about Indian circumstances in Andhra or Hyderabad. போதகரும் அவருடைய மனைவி அவர்களும் வந்து ஹைதராபாத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருப்பார்கள். So my mother-in-law passed away, and before even our marriage, my father-in-law passed away. போதகருடைய மாமியார் இறந்து போய்விட்டார்கள். இவர்களுடைய திருமணம் நடப்பதற்கு முன்பதாகவே மாமனாரும் இறந்து போய்விட்டார்கள். So my wife doesn't have brothers, but she has got two sisters. அவருடைய மனைவிக்கோ சகோதரர்கள் யாரும் இல்லை, ஆனால் 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். The eldest sister lives in US and the second sister stays in Hyderabad. மூத்த சகோதரி அமெரிக்காவில் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இளைய சகோதரி ஹைதராபாத்தில் இருக்கிறார்கள். So sometimes we discuss practical things. She says, if my father and mother is there in Hyderabad, they would have well taken care of our land and building, or we could have sent our children for further education back to India. நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து பேசும்போது அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய பெற்றோர்கள் இப்பொழுது உயிரோடு இருந்தார்கள் என்றால் நம்முடைய நிலங்களை எல்லாம் அவர்கள் நன்றாக பார்த்து கொண்டிருப்பார்கள், நம்முடைய பிள்ளைகளே மேற்படிப்புக்காக இந்தியாவிற்கு அனுப்பியிருக்கலாம் என்று. We have a piece of land in Hyderabad near international airport. ஏர்போர்ட் பக்கத்திலே எங்களுக்கு ஒரு நிலம் இருக்கிறது. And the neighbors are trying to encroach and trying to grab it, thinking that we are in Dubai, we will not come back to India anymore, we will not require it, they are thinking it. நாங்கள் துபாயில் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு அந்த நிலம் தேவைப்படாது என்று நினைத்து கொண்டு அதை ஆக்கிரமிப்பதற்காக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Yes.
So we discuss if our parents are there in India, they would have protected it or they could have built a building and keep it clean and well maintained. Now we do not have our parents. Our siblings are busy with their own family and jobs and kids. Who will take care of us? ஆகையினாலே நாங்கள் இதை குறித்து ஆலோசித்து கொண்டிருந்தோம். நம்முடைய பெற்றோர்கள் அங்கே இருந்தார்கள் என்றால் அவர்கள் அதை பராமரித்திருப்பார்கள். அவர் ஒரு அழகான ஒரு கட்டிடத்தை கட்டி அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ நம்முடைய சகோதரிகளுக்கு அதற்கு பாதுகாக்கிறதுக்காக நேரமே கிடையாது. Our parents in due time leave this world and go to God. நம்முடைய பெற்றோர்கள் அவருடைய அதுக்கு ஏற்ற வேளையிலே நம்மை விட்டு பிரிந்து கர்த்தரிடம் சேருவார்கள். But as believers in the Lord Jesus Christ, we need to understand that the Creator God, the Father, is with us always. நாம் தேவனை விசுவாசிக்கின்றவர்களாக நாம் ஒரு காரியம் உணர வேண்டும், தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்று. All of you might have been connected with my story, the same feeling that if our parents are still alive, they would have taken care of our property, even sometimes our children. நான் கூறினது போல உங்களிலும் நிறைய பேர் நினைக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தார்கள் என்றால் நம்முடைய காரியங்களை எல்லாம் பார்த்திருப்பார்கள், நம்முடைய பிள்ளைகளை கவனித்திருப்பார்கள் என்று. Amen. Hallelujah. Hallelujah. One more example I would like to quote from the book of Genesis chapter 28. The book of Genesis chapter 28 verse 15. இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை, 15 right? Yes. Chapter 28 verse 15. 28வது அதிகாரத்தின் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். Amen. Amen. Here the promise directly Jehovah speaking to Jacob. இங்கே யாக்கோபுக்கு தேவாதி தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் இது. It is a promise of God to Mr. Jacob. இங்கே இஸ்ரவேல் என்ற யாக்கோபுக்கு தேவாதி தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், Behold, I am with you and will keep you wherever you go. நான் உன்னோடு இருந்து நீ போகின்ற இடத்துல எல்லாம் உன்னை காத்து. And middle of the verse, please listen, for I will not leave you. இங்கே நன்றாக கவனிங்கள், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். Amen. Amen. What an encouragement to Jacob. எவ்வளவு உற்சாகமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. God himself spoke to Jacob. தேவாதி தேவனே யாக்கோபிடம் பேசுகிறார். As per the context, Jacob was alone, he was single. அவர் அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது யாக்கோபு அங்கே his parents were behind at home. அவருடைய பெற்றோர்கள் ஊரிலே தனியாக இருந்தார். He was not yet married. அப்பொழுது அவருக்கு திருமணம் கூட ஆகவில்லை. No friends with him. அவருடைய நண்பர்கள் யாரும் இல்லை. He was traveling alone. அவர் தனியாக புறப்பட்டு கொண்டு சென்றிருந்தார். Even his friends not with him. அவருடைய நண்பர்கள் கூட யாரும் இல்லை அவர் கூட. That was the time அந்த நேரத்தில் God gave this promise to Jacob. அப்பொழுதுதான் தேவாதி தேவன் இந்த உறுதியான வார்த்தையை சொல்கிறார். Hallelujah. Hallelujah. What a great encouragement and promise. உற்சாகமான வார்த்தையாக இருக்கிறது. Behold, I am with you. நான் உன்னோடு இருந்து And I will keep you wherever you go. நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து. And I will bring you back to this land. இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி For வர I will பண்ணுவேன். not leave you. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். Until I have done what I have spoken. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் That உன்னை means கைவிடுவதில்லை. until I complete or until I fulfill all the promises concerning you. உன்னை குறித்துள்ள நம்பிக்கைகள் வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. Sometimes time may take for the promises to be fulfilled. சில சமயத்தில் நாம் இந்த மாதிரி ப்ராமிசஸ் எடுத்துக்கொள்ளலாம். But God will not leave. ஆனால் தேவன் ஒரு காலத்தில் நம்ம விட்டு இந்த ப்ராமிசஸை விட்டு செல்ல மாட்டார். Hallelujah. 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 How are you this evening? இந்த மாலை வேளையில் நீங்கள் எவ்வாறாக இருக்கிறீர்கள்? Are you still happy? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? Are you still breathing? நீங்கள் Hallelujah. மூச்சு கொண்டு Yes. இருக்கிறீர்களா? The Lord speaks. That is the greatness of our faith. தேவாதி தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் நம்முடைய விசுவாசம். As we read and study, meditate the Bible, from the beginning God was speaking. நாம் இந்த வேதாகமத்தை ஆராய்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் முதலிலிருந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God was speaking to different peoples and different situations. பலவிதமான சூழ்நிலைகளை பல மனிதர்களும் தேவாதி தேவன் பேசிக் The Lord was speaking to the birds, even the animals and the creation.
தேவாதி தேவன் அவர் கிரியைகள் பறவைகளுடன் பேசிக்கொண்டிருக்கிறார், மிருகங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். Isn't it a great thing? God speaks and everything obeys. God speaks and everything comes into existence. தேவாதி தேவன் ஒரு வார்த்தை சொல்லும்போது அது உருவாகுகிறது. எவ்வளவு அருமையான காரியம் அல்லவா? When God speaks, it happens. தேவாதி தேவன் பேசும்போது அது நடக்கின்றது. God spoke to Jacob, I will not leave you, Jacob. இங்கே தேவாதி தேவன் யாக்கோபிடம் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. Jacob was not a perfect man initially. Still, there was a promise for him that God is going to be with him. யாக்கோபு முதல்ல நம்பிக்கையானவனாக இல்லவில்லை. ஆனாலும் தேவாதி தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். In the same manner, God is going to be with you. You may not be a perfect man, a perfect woman, but God is going to be with you. நீங்கள் ஒரு தகுதி இல்லாத மனிதனோ சகோதரனோ சகோதரியாக இருக்கலாம், ஆனால் தேவாதி தேவன் உங்களோடு இருக்க போகின்றார். It is not a license to be imperfect and worldly, but it's an encouragement to know that God is going to be with you. நாம் உலகத்தாரை போல வாழ்ந்தாலும் சரி, ஒரு காரியம் நாம் தெரிய வேண்டும், தேவாதி தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. Hallelujah. Hallelujah. Shall we clap our hands and thank God for His wonderful presence? கைகளை தட்டி கர்த்தரை He is with us. அவருடைய பிரசன்னத்துக்காக நமக்கு கை தட்டுவோம். Amen. Amen. And finally, I would like to speak one more example. இன்னொரு உதாரணத்தை கூட நான் கடைசி முறையாக பேச விரும்புகிறேன். God was speaking to all Israel, or God was speaking to the community of Israelites. இஸ்ரவேல் மக்களிடம் தேவாதி தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். The book of Deuteronomy chapter 31 verse 8. உபாகமம் 31வது அதிகாரத்தின் 8வது வசனம். 31 chapter 31 verse 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கர்த்தர் இங்கே இஸ்ரவேல் மக்களிடம் சொல்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The Lord, He is going to be with the people of Israelites or the nation of Israel. இங்கே இஸ்ரவேல் மக்களோடு அல்லது இஸ்ரவேல் தேசத்தோடு தேவாதி தேவன் முன்பாக போகின்றவராயிருக்கிறார். He will be with you, He will not leave you nor forsake you. அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Therefore do not fear. ஆகையால் நீ பயப்படவும் Don't கலங்கவும் be வேண்டாம். discouraged. ஆகையால் நீங்க கலங்க தேவையில்லை. You are not alone. நீங்கள் தனிமையில் அல்ல. God Himself is with you. தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். He is not going to leave you. அவர் உங்களை விட்டு விடுவதில்லை. Even today, இன்று மாலை வேளையிலும் the nation of Israel is very unique and special because of God is with them. இஸ்ரவேல் தேசம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு நாடாக இருக்கிறது. ஏனென்றால் தேவாதி தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். They had defeats many times. அவர்கள் நிறைய முறை யுத்தங்களை தோற்றார்கள். The enemy conquered them, or the enemy crushed them. எதிரிகள் அவர்களை நொறுக்கினார்கள். Not because their God is weak. அவருடைய தேவன் குறைபட்டவராய் இருந்ததனால் அல்ல. They were defeated because of their continuous disobedience to God. தேவாதி தேவனிடம் அவர்கள் முறுமுறுத்ததினால் தான் அவர்கள் தோற்று போனார்கள். Because of the sin of Israel. இஸ்ரவேலுடைய பாவத்தின் மூலமாக தான் அவர்கள் தோற்று போனார்கள். Sometimes you are given into the hands of devil, not because God is not with us, because God wants to teach us a lesson. சில சமயங்களில் நம்மை சாத்தானிடம் ஒப்படைப்பதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தர் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காகவே. But God is a faithful God. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He will not leave Israelites. அவர் இஸ்ரவேல் மக்களை ஒருபொழுதும் விட்டு As God did not leave Jacob. அவர் யாக்கோபை எவ்வாறாக விட்டுவிடவில்லையோ, God did not leave Solomon. சோலோமோனை எவ்வாறாக விட்டுவிடவில்லையோ, God did not leave Joshua. யோசுவாவை எவ்வாறாக விட்டுவிடவில்லையோ, God did not leave Apostle Paul. பவுல் அப்போஸ்தலரை அவர் எவ்வாறாக விட்டுவிடவில்லையோ. All the believers or colleagues in the ministry left Paul, but God was with Paul. விசுவாசிகளும்
கூட வேலை செய்தவர்கள் எல்லோரும் பவுலை விட்டு விலகி விட்டார்கள். ஆனால் தேவன் பவுலை விட்டு விலகவில்லை. Our God is a faithful God. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். In 2011, I do not exactly remember 2011 or 2010. During our prayers, God began speaking to me. 2010 இல்லை 2011 என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் என்னோடு பேசினார். And the Spirit of God, Holy Spirit, spoke to us, saying that I am going to give you a Tamil church. I am going to add a Tamil church to GGM, Gospel of Grace Ministries. ஆவியானவர் என்னுடன் பேசினார். ஒரு தமிழ் சபையை, அதாவது சுவிசேஷ கிருபையின் தமிழ் சபையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று. When we heard in prayer, Holy Spirit speaking to us verbally, audibly, through another man of God, woman of God, other people, when God began speaking to us, we did not believe it. தேவாதி தேவன் அந்த தேவன் வேளையிலே எங்களோடு பேசின போது நாங்கள் அதை நம்பவில்லை. We were shocked. நாங்கள் ஷாக் ஆகி போயிட்டோம். Because I do not know Tamil. எனக்கு தமிழ் பேச தெரியாது. There is no necessity of a Tamil church. ஒரு தமிழ் சபை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை. We never prayed for a Tamil congregation. ஒரு தமிழ் சபை எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கவும் இல்லை. When the Lord began speaking, audibly speaking as a prophecy, it was keep coming to us. Then I took it very cool and said, okay Lord, if it is your will, if you want to add it, you may do so. ஒரு தீர்க்க தரிசனமாக தேவன் என்னோடு பேசின பொழுது நான் கர்த்தரிடம் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் நீங்கள் அதை செயல்படுத்தும் என்று. And during summer holidays we went to India for vacation. நாங்கள் வெக்கேஷனுக்காக இந்த சம்மர் வெக்கேஷன்ல இந்தியாவுக்கு சென்றிருந்தோம். And we were enjoying our holidays in Andhra. விடுமுறைகளை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருந்தோம். And the call came from Abu Dhabi saying that the Lord is about to fulfill his promise or the prophecy. அபுதாபியிலிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது என்பதை. Pastor Masraj called me. பாஸ்டர் மஸ்ராஜ் அவர்கள் என்னை He அழைத்தார். started explaining to me. அவர் என்னோடு விளக்க ஆரம்பித்தார். Then I was listening to him carefully because already the Lord spoke to him in the past. ஏற்கனவே தேவாதி தேவன் என்னோடு பேசினனால அவருக்கு பேசுகின்ற வேளையில் நான் அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். As I was listening from one ear, I was trying to connect it and recollect why this thing is about to happen. அதாவது அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு செவி மூலமாக அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதே சமயத்தில் நான் எவ்வாறாக அது நடக்க போகிறது என்பதை குறித்து நான் ஆலோசித்துக் கொண்டிருந்தேன். The Lord speaks and he fulfills. கர்த்தர் பேசி அதை நிறைவேற்றுவார். The Lord gives promise or prophecy and he is able to fulfill it. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால் அது நிச்சயமாகவே நடத்துவார். Today we have a Gospel of Grace Tamil Church because it was the will of God. இன்றைக்கு நமக்கு சுவிசேஷ கிருபையின் தமிழ் சபை இருக்கிறது என்றால் கர்த்தருடைய சித்தமாக இருந்ததனாலே. I did not work for it. அதற்காக நான் பிரயாசப்படவே இல்லை. I did not travel anywhere. நான் அதற்காக எங்கேயும் பயணம் செல்லவில்லை. It is purely God's will. இது கர்த்தருடைய சித்தம் மட்டும்தான். So I believe because God added it, it is God who birthed this church. He will take it forward. தேவாதி தேவன் இதை கட்டின சபையாக இருப்பதனால கர்த்தர் இதை முன்பாக எடுத்து செல்வார் என்று God will guard it and protect it. கர்த்தர் இதை பாதுகாப்பார், இந்த சபையை பாதுகாப்பார். Many things may happen in between, but God is supreme and sovereign. He is in control. சபையில நிறைய பிரச்சனைகள் உண்டாகலாம், ஆனால் கர்த்தர் அதில் நியாயாதிபதியாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So as I was in India holidays, I spoke to the pastors, said, okay, let me pray. We were praying, let us pray and let the will of God be done. After holidays we came back. நான் இந்தியாவில் இருந்தனால நான் மற்றவர்களோட சொன்னேன், நான் இதை குறித்து ஜெபம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் அது நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு நான் மறுபடியும் அபுதாபிக்கு வந்து விட்டேன். After we returned to Abu Dhabi, we started praying. I was expecting God's confirmation, double confirmation. நாங்கள் அபுதாபிக்கு வந்த பிறகு நாங்கள் அதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே. God is my witness. He spoke to me exactly a specific time. Pastor Amma knows better.
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் என்னோடு பேசினார். அதை குறித்து பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றாக தெரியும். So that was the time I called Pastor Johnson and I spoke to him. அப்பொழுதுதான் நான் போதகர் ஜான்சன் அவர்களை அழைத்து அவருடன் பேசினேன். I do not do any ministry expansion or extra church with my own idea. என்னுடைய சொந்த முயற்சியிலேயோ சொந்த ஆலோசனையிலேயோ நான் எந்த ஒரு சபையையும் கூடுவதில்லை. There are 9 Telugu churches in UAE now. இப்பொழுது 9 தெலுங்கு சபைகள் உருவாகி இருக்கிறது. And 3 Punjabi congregations. 3 பஞ்சாபி சபைகள் உருவாகி 1 Hindi congregation. ஒரு ஹிந்தி சபை உருவாகி இருக்கிறது. Now 2 Tamil services. 2 இப்பொழுது congregations. 2 தமிழ் திருச்சபைகள் நம்மோடு சேர்ந்திருக்கிறது. Total 16 branches. 16 கிளைகள். The Lord spoke and he fulfilled. கர்த்தர் பேசினார், அதை கட்டுவார். That is my experience repeatedly. அனுபவமாக இருக்கிறது. 16 churches is not the last one. God spoke to us, keep on speaking to us, and he's adding number. There will be 24 congregations in UAE for GZM ministry. 16 சபை என்பது இப்பொழுது 24 சபையாக இருக்கிறது ஜிபி இந்த சுவிசேஷ கிருபை ஊழியத்திற்கு. Some of you may be surprised to hear that as I was surprised from God. நான் எவ்வாறாக அதிசயித்து போனேன் அதே போன்று நீங்களும் அதிசயப்பட்டு கொண்டிருக்கலாம். The Lord speaking to us not only in UAE, even Oman. The Lord already spoke to us exactly which location he is going to give one more branch in Oman. யுஏஇல மட்டுமல்ல ஒமான்லயும் ஒரு கிளை சபைக்கு உருவாக போகிறதும் ஒமான்ல எந்த இடத்துல உருவாக போகிறார் என்றும் கர்த்தர் பேசி இருக்கிறார். I already know from Alain Buremi how many kilometers is going to be. அலைன்ல இருந்து ஒமானுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு? I already have a plan how to have a traveling plan. எனக்கு எவ்வாறாக பிரயாணம் செய்ய வேண்டும் என்பதை எனக்கு குறித்து நான் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன். You might be looking at me as a crazy pastor. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் என்ன எந்த விதமான போதகர் என்று. I know whom I believe. நான் யாரை நம்புகிறேன் என்பதை எனக்கு உறுதியாக தெரியும். Our God is a faithful God. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Our God is a truthful God. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். People may come, some of them may leave for various reasons, but God is with us. மனிதர்கள் வரலாம், மனிதர்கள் நம்மை விட்டு செல்லலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு எப்பொழுதும் இருப்பார். Dear church, சபையே, dear family of God, தேவனுடைய சபையே, குடும்பமே, dear brother and sister, சகோதர சகோதரிகளே, you may be single person, you may be with a family, you might feel you are an orphan, but your God is with you. நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், அல்லது குடும்பத்தோடு இருக்கலாம், அல்லது இன்னைக்கு நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன் என்று நினைக்கலாம், ஆனால் தேவாதி தேவன் உங்களோடு இருக்கிறார். And he is going to be with you. அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். Hallelujah. 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 And he is going to fulfill all his promises. அவர் அவருடைய வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற போகிறார். We may get unbelief in between. உங்களுடைய வாழ்க்கையில We may feel doubt. உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். Because outwardly things will be contrary. ஏன்னா வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்கள் எதிர்பாராக இருக்கலாம். Then some voice we hear from behind. You have promises, great promises, but look at the things, everything is opposite to you. நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கிறது, ஆனால் என்னுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கிறது. That is called battle, warfare, spiritual warfare. அதுதான் ஆவிக்குரிய ஒரு போராட்டம் என்பது. God in his promise says, yes, I'll do it. கர்த்தர் சொல்கிறார் நிச்சயமாகவே நடத்துவேன் என்று. But the world, the situation, the people say, no, you can't do it. ஆனால் உலகமோ சூழ்நிலையோ சமூகமோ சொல்லும் முடியாது என்று. The devil says, don't you have eyes, can't you see? சாத்தான் சொல்வான் உனக்கு கண்ணிலையா பார்க்க முடியவில்லையா என்று. Can't you read what's happening? நடக்கிறது என்னவென்றது உனக்கு புரியல என்று கேட்பான். How do you think that you can do it? எவ்வாறாக நடக்கும் என்று நீ நம்புகிறாய் என்று கேட்பான். But our God is a faithful God. ஆனால் நம் தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is a living God. அவர் உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். Our God is an awesome God. அவர் ஒரு அற்புதமான தேவனா இருக்கிறார். Our God is a miracle working God. அவர் அற்புதங்களை செய்கின்ற தேவனா இருக்கிறார். We must learn to rejoice in God. நாம் கர்த்தரோடு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். When God speaks to us, we must learn to be excited, but God is going to be with us. கர்த்தர் நம்மோடு பேசுகின்ற வேளையிலே கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றது குறித்து நாம் ஒரு சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். If you happen to attend an African congregation, நான் ஒரு சபையை அட்டெண்ட் பண்ண சூழ்நிலை இருந்தது. They will not sit like Indians, you know. அவர்கள் இந்த ஆப்பிரிக்க சபையானது இந்தியர்களை போல அமர்ந்திருக்க மாட்டார்கள். We sit like iron blocks or balls.
நாமெல்லாம் அமைதியாக அமர்ந்திருப்போம். We must learn to celebrate God's word. அவர்கள் இவ்வாறென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உற்சாகமாக We கொண்டாடுவார்கள். must learn to receive God's word with great joy. தேவனுடைய வார்த்தை உற்சாகத்தோடு நாம் சந்தோஷத்தோடு அதை எதிர்கொள்ள வேண்டும். Hallelujah. 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 We have less people, that means you need to make double noise sound. இங்கே மனிதர்கள் குறைவாக இருந்தால் தான் நாம் அதிகமாக பேச வேண்டும் என்பது அர்த்தம். I do not know, dear church, how do you feel as I share this word? I am really charged and excited. நான் இந்த வார்த்தையை உங்களுடன் பேசும்போது உற்சாகமாகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது. I do not know whether you are encouraged by this word or not. I am fully encouraged. இந்த வார்த்தையினால நீங்கள் உற்சாகப்பட்டிருக்கிறீர்களோ இல்லை என்று தெரியாது. ஆனால் நான் உற்சாகப்பட்டிருக்கிறேன். I am rejoicing in the Lord. நான் தேவனிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். Whatever God said, he was keep on fulfilling it. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருப்பார். As a servant of God, I can say one thing. தேவனுடைய சிஷ்யனாக நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். The Lord has spoken. He is not going to leave you. He is not going to forsake you. He will be with you and he will bless you. தேவாதி தேவன் பேசி இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று. Don't be discouraged. ஆகையால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. Be strong. திடமனதாய் இருங்கள். Rejoice in the Lord. மனமகிழ்ச்சியா இருங்கள். Keep thanking the Lord. தேவனுக்கு நன்றி கூறிக்கொண்டிருங்கள். Thank the Lord for what you have. உங்களுக்கு இருப்பதை குறித்து நினைத்து Thank the Lord for what God has blessed you with. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து நீங்கள் தேவனுக்கு Anyhow, God is going to bless you in His time. எல்லா சமயத்திலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். He will not leave us. அவர் நம்மை விட்டு விடுவதில்லை. He is not going to leave GGM Tamil Church. அவர் GGM தமிழ் சபையை ஒரு காலத்திலும் விட்டு விடுவதில்லை. I do not have a doubt, even 1% of doubt. எனக்கு 1% சந்தேகமும் கூட கிடையாது. Because it is the Lord who gave. ஏனென்றால் தேவாதி தேவன் தான் இந்த சபையை உருவாக்கினார். It is the Lord who is with us. இந்த தேவாதி தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. In between many things come. நடுவிலே நிறைய காரியங்கள் நிறைய குழப்பங்கள் நடக்கலாம். But I have an unchanging God. ஆனால் மாறாத ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Shall we pray? நாம் ஜெபிப்போமா? Receive the word. Protect it. பெற்றுக்கொள்ளுங்கள். Guard it in your heart and mind. உங்களுடைய ஹிருதயத்திலே மனதிலே பெற்றுக்கொள்ளுங்கள். Sometimes we think a job will solve our problems. நினைக்கலாம் தேவன் நம்முடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றார். Sometimes we think if we have a better job that will solve our problems. சில சமயங்கள் நாம் நினைக்கிறோம் நமக்கு வேறொரு வேலை கிடைத்தா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். If we think that if we go to a different better country we will be more happy. வேறொரு நாட்டுக்கு சென்றால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று நாம் நினைப்போம். No, those are not the words of God. அதெல்லாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அல்ல. God is with you. தேவன் உங்களோடு இருக்கிறார். God is going to be with you. தேவன் உங்களோடு எப்பொழுதும் இருப்பார். Hallelujah. Hallelujah. And is going to strengthen you. அவர் உங்களை திடமாக செய்ய போகின்றார். And is going to protect you. அவர் உங்களை பாதுகாக்க போகின்றார். Rejoice and cheer up. மனமகிழ்ச்சியா இருந்து உற்சாகமா இருங்க. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுவோம். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. என்று மகிழ செய்கிறவர்.